ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் உள்ள டியான் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தமிழ் டப்புல வெளியான ஒரு மலையாள படம். இந்த படம் ஏற்கனவே 2006வது வருஷத்துல வெளியாயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்புல வெளியிட்டிருக்காங்க. இந்த போலிச்சாமியார் நில ஆக்கிரமிப்பு அதனால் வருகிற பிரச்சனைகள் இவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த படம் தமிழில் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்து மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். காலங்காலமாக பரம்பரையாக ஒரு குருகுலம் ஒன்று இருக்கு. இது வந்து அவங்க பரம்பரை தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு 4 பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக அரசியல்வாதியும் போலீஸ் சாமியார் 2 பேரும் சேர்ந்து எப்பயாவது அந்த இடத்த புடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு ஒரு சண்டையெல்லாம் போடுறாங்க, ஒரு சம்பவமெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இந்த நிலத்தை அந்த குருகுலவாசிக்கிட்டேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இப்போ இவரு எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிருத்திவிராஜ் செம்மையான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் எல்லாருமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி போகுது. அது செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக மெயின் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் படத்துக்கு என்ன தெரியும் அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய லொக்கேஷன் நல்லா செட்டு போட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதனால் சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி தான். என்னை பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரியாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. அதே மெத்தேட் தான் இவங்க எடுத்திருக்காங்க. படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி தமிழ் டப்புடு வாய்ஸ் அந்தளவுக்கு வரல. ஒவ்வொரு கேரக்டருக்குலாம் ஓரளவுக்கு தான் தமிழ் டப்புடு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான போர்ஷன் வந்து தமிழ் டப்புடு வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. அதை கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்ச் அப்படின்னு தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.